உமா உமா நல்லா உறங்கிட்டுலாம் இருக்கா உமா? என்னம்மா என்ன மக்களே நல்லா உறங்கிட்டு இருக்க? அதுவும் இங்கே வந்து ஒன்றும் இல்லைம்மா, நேற்றுக்கெல்லாம் பாப்பா உறங்கவே இல்லை. ஒரு 2 மணி நேரம் கூட உறங்கியிருக்க மாட்டேனா. அப்படியே மக்களே அழுதாளா? ஆமாம்மா, வயத்துக்கு எதுவும் செம்மையானமோ என்ன தெரியல. பால் கொடுத்தேன், குடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருந்தா. உறங்கவே இல்லை. கண்ணை 2 முட்டை கண்ணை வச்சு முழிச்சுட்டே இருந்தா. அப்படியே மக்களே அம்மா எழுப்பிருக்கலாம்ல? இல்லைம்மா, கொஞ்ச நேரம் இதையே பார்த்துக்கிட்டாவ. அப்புறம் அவங்களுக்கும் இன்னைக்கு ஆஃபீஸு போகணும்ல, அப்புறம் நான் தான் முழிச்சிருந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ இவன் என்ன நல்லா உறங்கிட்டு இருக்கா, எனக்கும் நல்ல உறக்கமாக வருது. கீழே போட்டால் அழுதுருவா. அதான் இதுலேயே இருந்து பார்த்துட்டு இருக்கேம்மா. இதுலேயே நல்ல காத்தோட்டமாக இருந்துச்சா, அப்படியே சேர் போட்டு இருந்தே உறங்கிட்டேன். அப்படியே மக்களே எனக்கு அடுக்கலையில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து பார்த்துக்க. இந்தாம்மா இந்த பாலை மட்டும் குடி. ஏம்மா இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க? ஆமாம், ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், தூக்கம் இல்லை. இப்போதைக்கு இந்த பாலை குடி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். சரிம்மா குடி, பிள்ளைய நான் வச்சுக்கிறேன். சரிம்மா. பாப்பாவை குடும்பங்களே, நீ இந்த பால் எடுத்து குடி. அவள் உறங்கிட்டாளா, தொட்டில கொண்டு போய் போடட்டா? சரிம்மா. ஒரு வேளை முழிச்சிட்டானா லைட்டாக ஆட்டி விடு, உறங்கிடுவா. சரி மக்களே இந்த பாலை குடி. நீ இங்கே நிற்கிறது எனக்கு எவ்வளோ உதவியாக இருக்குன்னு தெரியுமாம்மா? நீ எப்பவும் இங்கேயே இருமா. நான் என்ன மக்களே பண்ணதுக்கு உங்க கூட இங்கேயே நின்றுதான் தான் இருக்கு. நீ மருமகே 2 பேரும் என்ன நல்லா பார்த்துக்கிடுங்க. என்ன பண்ணதுக்கு உங்கள் அப்பங்கார விடணுமேட்டி. ஒருக்கா இங்கே வந்துட்டு போகிறதுக்கே அந்த ஆள் காலு கையை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்குமா அப்பா இப்படி இருக்காரு? நாங்கள் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்குன்னு அப்படியே ஒதுக்கி வைக்கிறதா? எத்தனை வருஷம் ஆயாச்சுமா? ஒருக்கையாச்சும் கண்மணியை வந்து பார்த்துருப்பாரா? கண்மணியனாலும் ஒரு வாட்டி வந்து பார்த்தாரு. இன்னும் இந்த பிள்ளைய பார்க்கறதுக்கே வரல. நான் சொன்னபடி ஃபோன் அடிச்சு நாளைக்கு பேர வைக்கும் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் வந்துருங்க அப்படின்ட்டு. நானா இவையெல்லாம் ஃபோன் பண்ண எடுக்கிறதே இல்லைம்மா. எடுத்தாலாச்சும் சொல்லலாம். சரி வீட்டுக்காச்சும் போய் கூப்பிடலான்னா அதுக்கும் நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க. வேண்டாம் டி, வீட்டுக்கெல்லாம் போவாத. அந்த ஆளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கிட்ட எரிஞ்சு தான் விழுவாரு. திமிரு டி, ஏகப்பட்ட திமிரு. என்ன சொல்ல முடியும்? வயசான காலத்தில் பிள்ளைங்க தான் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சமாவது இருக்கணும். பணம் காசு வெட்டி வீராப்பு வீம்பு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு காசுக்கு ஆகாது. மனுஷங்கிட்ட சொன்னால் கேட்கணுமே. நான் உயிரோடு இருக்கிறதுனால இப்போ அவர் கொஞ்சம் இப்படியாவது இருக்காரு. நான் போய் சேர்ந்துட்டோம்னா அந்த மனுஷன் அனாதனா. ஏம்மா எதுக்குமா இப்படியெல்லாம் பேசுவீங்க? ஆமாட்டி, ஏகப்பட்ட திமிரு. இவ்வளோ திமிரு உடம்புக்கு ஆகாது, சொல்லியாச்சு, கேட்கணும்ல. நீ பேசாம இன்னும் கொஞ்ச நாள் இங்கே நின்னுமா. பாரு நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கையோடி வீட்டுக்கு வந்து சேருன்னு ஃபோன் அடிக்க போறாரு. சே, ஏன் தான் இந்த அப்பா இப்படி இருக்காரோ? நீ எப்பவும் சொல்லுவாங்க உங்க அம்மா இங்கே வந்தாச்சு, உங்க அப்பாவும் வந்துட்டாவன்னா பேசாம இங்கே எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு. ஏட்டி நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து இருந்துட்டு மாடி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எங்களை யாசதுக்கா? நீயாச்சும் இங்கே வரைக்கும் வாராமா? அவங்க வீட்டில் யாராவது இங்கே வந்திருக்காவளா? கல்யாணமாயி எங்கள் 2 பேருக்கு 2 பிள்ளைங்க, எட்டி கூட பார்க்க வரலாமா? நீயாச்சும் எப்போவாது இங்கே வந்து நிற்ப, அவங்க அதுவும் கிடையாது. சரி விடு மக்களே, என்ன பண்ண முடியும்? தேவையில்லாத விஷயமெல்லாம் பற்றி யோசிக்காத. இந்த பாலை எடுத்து குடி. மத்தியானத்துக்கு உனக்கு மருந்து குழம்பு வச்சிருக்கேன். நல்லா சோறு போட்டு மருந்து குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடு சரியா? சரிம்மா. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளது எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ஆமாம்மா, எல்லாமே வெளியவே கொடுத்துட்டாவ. டெக்கரேஷன் சாப்பாடு எல்லாமே வெளியே சொல்லியாச்சு. நம்மளுக்கு வீட்டில் எந்த வேலையும் கிடையாது. இன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷனே முடிச்சு விட்டுறலாம். சரி மக்களே, நான் பிள்ளைய கொண்டு போய் தொட்டில போட, இந்த பாலை குடிச்சிட்டு கீழே வா. சரிம்மா. வணக்கம் சார். ஏ பொண்ணு, யாருமா நீ? வீட்டில் நின்று வரிக்க பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அங்கிள். அப்புறம் என்னம்மா வண்டி இங்கே நீ பாட்டி பார்த்துட்டு இருக்க? போக வேண்டியதானே? நான் காருக்குள்ள பார்த்தது ஒருவேளை இருக்காதோ? இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? கேட்டா எதுவும் தப்பா நினைச்சுப்பாரா? ஏம்மா பொண்ணு. என்ன அங்கிள்? எதுக்குமா இதுல நிக்க? எங்க மேடமோட வண்டி இப்ப வந்துரும், கொஞ்சம் அந்த பக்கமா தள்ளி போய் நின்று. சரி அங்கிள், கேட்டுதான் பாப்போம். என்னம்மா? அங்கிள் இப்போ ஒரு கார் போச்சுல? ஆமா, எங்க சாரோட காரு. உங்க சாரா? ஆமா, இந்த வீட்டோட ஓனரு. அது அவங்களோட பேரு? ஏம்மா என்னம்மா வேணும் உனக்கு? கொஞ்ச நேரமா இங்கேயே சுத்திட்டு இருக்க. இப்போ என்னத்தை கேட்டுட்டோன்னு இவர் இப்படி கோபப்படுறாரு? நான் எதுக்கு எங்க சாரோட பேரெல்லாம் வாங்கிட்டே சொல்லிட்டு இருக்கணும்? கொஞ்ச நேரமா வீட்டு முன்னாடியே சுத்திட்டு இருக்கிய, கேமரா எல்லாம் இருக்கு. ஒருவேளை இது திருட்டு கும்பல சேர்ந்துக்கலையோ? ஏமா இந்த பைக்கை எங்கேயுமா திருடிட்டு வந்த? ஹலோ அங்கிள், இது எங்க அண்ணாவோட பைக்கு. நான் ஒன்னும் திருட்டு கும்பல சேர்ந்த பிள்ளை கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். உனக்கு தெரிஞ்சவங்களா? யாரு? எங்க சாரா உனக்கு தெரிஞ்சவங்க? ஆமா. இங்க பாரு, பேசாம கிளம்பி போயிரு. எங்க மேடம் இப்ப வருவாங்க. நான் கேட் ஓபன் பண்ணி விடணும். இப்படி கேட் முன்னாடியே நின்றுட்டு இருந்தேன்னா என்னதான் கத்தும். போறேன், சும்மா கத்தாதீங்க. இம்மா என்னன்னு கோபப்படுறாரு? இந்த பிள்ளை யாரா இருக்கும்? வண்டி நிப்பாட்டி வீட்டு முன்னாடி நின்று வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு. ஒருவேளை என்ன நினைச்ச மாதிரி திருட்டு கும்பலா இருக்குமோ? காலையில வந்து நோட்டம் விட்டுட்டு நைட்டு கும்பலா வந்து கொள்ளை அடிக்கலான்னு பாக்குற போல இருக்கு. பார்த்தா நல்லா படிச்ச பிள்ளை போல இருக்கு. இந்த காலத்துல யாரையும் நம்பதுக்கு வழி இல்லம்மா.
எதுக்கும் நைட் டியூட்டிக்கு வரவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லணும். காலையில் டியூட்டிக்கு நம்ம மட்டும்தான், நைட் டியூட்டிக்கு 3 பேர் நிற்குவாங்க. 3 பேர்கிட்டே எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லணும். வீடு நல்ல பெரிய வீடுன்னு உள்ளே ஏறி கொள்ளை அடித்தாலும் அடிச்சிருவாங்க. இப்போ தான் கேமரா அது இதுன்னு இருந்தாலும் நல்லா பிளான் பண்ணிலாம் கொள்ளை அடிக்க வராவ. ஏடி சொல்லுடி. காவியா ஏடி இதை வாங்கிட்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா? ஏடி 1 நிமிஷம் இரு. ஆமா எல்லாத்துக்கும் நீ என்னையே அனுப்பு, அவனை ஒண்ணுக்கும் அனுப்பாத. அவன் நல்லா உறங்கிட்டு கிடப்பான். காலங்காத்தாலே நான் போயிருக்கேன். இது பாலுங்க உருளைக்கிழங்கு மட்டும் தான் வாங்கிருக்கியா? பால் உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்க சொன்னோம்ல. ஏமா தாயே எல்லாம் இந்த கவருக்குள்ளதான் இருக்கு. எது சொன்னாலும் எதிர்த்து பேச வேண்டியது, கோவப்பட வேண்டியது. யாருக்கு போன்ல? ஏமா சத்யா நம்ம போன் பண்ணா இந்தாங்க எடுத்துட்டு போங்க. இங்க கொண்டு வாடி. இந்தா வர வர போக்கு சரி கிடையாது பாத்துக்க. ஏம்மா என்னம்மா உனக்கு? எடி காப்பியா டீயா? காஃபியே போடுமா. வா போன் பேசிட்டு சீக்கிரம் போய் ரெடி ஆகு. காலேஜுக்கு லேட் ஆயிட்டு இருக்கலாம். சரிம்மா. பிள்ளைகளி வளர லட்சணம். இது எதுக்கு காலங்கத்தனை எப்படி எரிஞ்சு விழுதான்னு தெரியலையே. இது சொல்லுடி. காப்பியா இன்னைக்கு காலேஜுக்கு போறியா? ஆமாட்டி, பின்ன காலேஜ் போகாம இன்னைக்கு டெஸ்ட் இருக்குல்ல? ஆமா, ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு காலேஜுக்கு வரவே பிடிக்கல. அதான் நீ இன்னைக்கு போறியான்னு கேட்டேன். டெஸ்ட் இருக்குல்ல சத்யா, அதனாலதான் நானும் யோசிக்கேன். அப்படி இல்லைன்னா நானும் லீவ் போட்டிருப்பேன். ஆமா நேற்று நைட்டெல்லாம் முழிச்சிருந்து படிச்சேனா, அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க, தலை வலிக்கிற மாதிரியே இருக்கு. அப்புறம் சொன்னோம்லாட்டி எங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. எனக்கு எரிச்சலா வருது. வீட்டுல இருக்கவும் பிடிக்கல. காலேஜுக்கு வரலான்னு பார்த்தா எனக்கு இன்னைக்கு ஒரே தலைவலியா இருக்கு. அப்படியா? அப்ப இன்னைக்கு நீ லீவ் போட்டுக்கோ. உங்க வீட்டுல சொன்னா ஏச மாட்டாங்களா? மாதிரி உங்க வீட்டுல உள்ள பிரச்சனையை பத்தி கொஞ்சம் பேசி பாருட்டி உங்க அம்மா கிட்ட. ஆமா எங்க அம்மா அப்பாக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுல நான் போய் பேச வேண்டியதான். சத்யா உனக்கு வேற எதாவது பிரச்சனை இருக்கா? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல, நான் காலேஜுக்கு வரும்போது சொல்லேன், நான் போய் ரெடி ஆவேன். இது உடம்பு சரியில்லைன்னா சொன்னேன். இல்லடி எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, அதான் நான் கிளம்பியேன். சரி சத்யா, உடம்பு எதுவும் சரியில்லைன்னா லீவ் எடுத்துக்க, அப்புறமா பேசலாம். இல்லை நான் வரேன் காவியா, நான் போய் ரெடி ஆவேன். சரி சத்யா வைக்கட்டா? நானும் போய் ரெடி ஆகிட்டு வரேன். சரிடி, நான் பஸ் ஸ்டாப்பில் வரும்போது உனக்கு மிஸ் கால் அடிக்கேன். என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? சரி என்னன்னு காலேஜில் வச்சு கேட்போம். இவன் என்ன ரெடி ஆகாம படுத்தே கிடக்கா? சத்யா சத்யா, நீ காலேஜுக்கு போக ரெடி ஆகலையா? ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, நீ போய் ரெடி ஆகு. இது ஏன்டி இப்படி இருக்க? நேற்று நைட்ல இருந்து படிச்சுட்டு இருந்தேலாம் டெஸ்ட் இருக்குன்னு. இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகலையோ? சுவாணி சொன்ன கேளு, பேசாம போயிரு. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? ஏடி என்னம்மா? ஏடி உன்னை போய் காப்பி குடின்னு சொன்னோம்ல, நான் தோசை சுட்டு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு போ. ஏம்மா சத்யா பாருமா ரெடி ஆகாமே இருக்கா. சத்யா என்னம்மா? ஏன் மக்களே இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்களா, காலேஜுக்கு போகலையா? ரெடி ஆகாம இருக்க? இது தானே நானும் கேட்டேன். ஏடி போனி அப்படியில் காப்பி போட்டு வச்சிருக்கேன், எடுத்து குடி. குடிச்சிட்டு அந்த தோசையை சாப்பிட்டுட்டு ரெடியாவே. சரிம்மா. என்னதான் ஆச்சோ? சத்யாம்மா என்ன மக்களே ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நேற்றெல்லாம் ஒரு முழிச்சிருந்து படித்தோம்ல, அது லைட்டாக தலைவலிக்கால இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படி இருந்துச்சு, அப்புறமா போய் குளிக்கலாம்னு நினைச்சேன். தலைவலிக்கா? இதுக்கு தான் சொல்லுது, சீக்கிரமா படிச்சுட்டு படுத்துக்கலாம்ல, கொஞ்ச நேரம் தான் தூங்கிருப்பேன், அதனால தான் தலைவலிக்காம காணும். ஆமாம்மா. மக்களே இன்னைக்கு டெஸ்ட் வேற இருக்குன்னு சொன்னேன், அப்படி இல்லைன்னா காலேஜ் லீவ் போட்டுருக்கலாமா? இல்லம்மா நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா நான் ரெடியாகி போயிட்டு வரேன். மக்களே உடம்புக்கு வேற எதுவும் செய்வாமா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, அம்மா சூடாக காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு அப்புறமா போய் ரெடியாகு. சரிம்மா. பாவம் என் பிள்ளை, எல்லாம் இந்த மாமியார் கிளவியால வந்தது. என் பிள்ளைக்கு உடம்புக்கு ஒன்றும் செய்யலை, ஆனால் அவ நடந்தெல்லாம் நினச்சிதான் ரொம்ப வருத்தப்படுதா. பாவம் இன்னைக்கு டெஸ்ட் வேற இருக்கு. இப்படி இருந்தா பிள்ளை எப்படி டெஸ்ட் எழுதும்? எனக்கே பார்க்க பாவமா இருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. அம்மா அப்பாவை நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? எனக்கு இப்படி வீட்டுல இருக்கவும் பிடிக்கல. எதுக்குதான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல, கஷ்டமா இருக்கு. சின்ன பொண்ணு என்னத்தே? என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன் தே. இது சாப்பிட்டுட்டு இருக்கியா? பின்ன என்னத்தே, துணி காய போட்டுட்டு இருக்கேன்டா. பார்த்தா எப்படியதே தெரியுது உங்களுக்கு? பாரு இந்த எதுக்கு பேசுறது, திண்டுக்கு முன்னுக்குன்னு பேசுறதுன்னா என்கிட்ட வச்சுக்காத. சரி தே, மன்னிச்சுடுங்க. மத்தியானத்துக்குள்ள சாப்பாடெல்லாம் வச்சாச்சா? இல்ல தே, இனிமே தான் வைக்கணும். என்ன வைக்கலான்னு இருக்க? நீங்களே சொல்லுங்க தே, என்ன வேணாலும் வச்சுக்கிடலாம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு மீன் கறி போதுமா தே? நல்லா கன்னியாகுமரி ஸ்டைல்ல சூப்பரா வைக்கலாம். மீனா? எனக்கு சாம்பார் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன தே, நேற்று வரைக்கும் நம்ம சாம்பார் பருப்பு ரசம் இப்படி தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏதே இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம் தே. உங்களுக்கு வேணா நீ மீன் குழம்பு வச்சுக்கோ, எனக்கு இன்னைக்கு சாம்பாரும் பொரியலும் தான் வேணும். சரி தே, அப்பா உங்களுக்கு சாம்பாரே வச்சு தரேன். ஆனா மீன் கறியில கையை வச்சா கையை வெட்டிடுவேன். எது கையை வெட்டிடுவியா? கையில தே, காய்கறி அழகா வெட்டி சாம்பார்ல போடுக்கேன்னு சொன்னேன். இங்க பாரு, இந்த எதாத்தாளமா பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மன்னிச்சிருங்க தே. சின்ன பண்ணே கரெக்டா என் மாமியார் நிக்க டைமா பார்த்துதான் இந்த வழியா வரணும். ஏக்கா என்னக்கா இந்த வழியா வந்திருக்க, முன் வாசல் வழியா வராம? இவ கூட்டாளிக எல்லாம் இவ்வளவு போலதான் இருக்கு.
சின்ன பொண்ணு நான் எப்பவும் இப்படி தானே வருவேன். இந்த மதில் ஏற்றி சாடதுக்கு ரொம்ப ஈஸி. சரி, அடுத்தவங்க வீட்டு மதில் ஏற்றி சாடி வர்றது கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா என்னமோ தெரியல. என்னக்கா இப்போ வந்திருக்கீங்க? சின்ன பொண்ணு அதான் திருவிழாலாம் முடிஞ்சு போச்சுலாம், நாங்கள் மீன் வாங்க மார்க்கெட் போகிறோம், நீ வாரியா? ஏத்தே எல்லாரும் மீன் வாங்க மார்க்கெட்டு போகிறாங்களாம், நானும் போட்டா? என்னனியா போய் தோலை. 1 மணி நேரத்துக்குள்ள திரும்ப வந்து சாம்பார் வச்சு எனக்கு தந்திருக்கணும். ஏக்க சாம்பாரா சாப்பிட போறீங்க? உங்களுக்கு இன்னும் அடிக்கலையா? நேற்று வரைக்கும் கோயில் சாப்பாடு சாம்பார் ரசம் பருப்பு மோரன்னு போயிட்டே இருந்துச்சு. நல்லா சுள்ளுன்னு மீன் கறி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் வேண்டாமா, எனக்கு சாம்பார் போதும். ஏக்கா ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் என்ன வந்திருக்கேன். சரி சின்ன பண்ணே, எங்கேயாவது ஊர் மாஞ்சிட்டு உங்க அம்மா வீட்டில் போய் கறி கூட்டுன்னு வாங்கிட்டு வராம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமையல் பண்ண வேலையை பாரு. இந்த பொம்பளை இவளை இப்படிதான் சொல்லி அசுகப்பல இருக்க, கடைசியில நம்ம மாட்டிடுவோமான்னு தெரியல. எத்தே நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். சரி நான் பண்ணது தப்பு தான், எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் கறி கூட்டுன்னு வாங்கியிருக்க கூடாது. ஆனால் இந்த விஷயம் உங்ககிட்ட யார் சொன்னாங்க? நீங்கள் ஆண்டுக்கு அமாவாசைக்கு ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு போவீங்க. அப்படி வரும்போது உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சொன்னால் தூக்கி விட்டு மிதிச்சு விடுவேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்புறம் யார் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாங்க? ஐயோ நான் மாட்டிடுவேன் போல இருக்கேன். என்ன பண்ண, நான் கிளம்புறேன். ஏக்கா நின்னுங்கக்கா, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதை முடிக்காம இன்னைக்கு நான் வரமாட்டேன். கடவுளே, இந்த அக்கா வேற சொல்லிட்டவன்னா அவ்வளோதான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? யார் சொன்னா என்ன? உண்மையா பொய்யா? அது உண்மை தானே? ஏத்தே உண்மைதான், அதுக்கு நான் எத்தனை வாட்டினாலும் மன்னிப்பு கேட்கேன். ஆனால் யார் சொன்னாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். வாய்க்கு எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லி ஏசிட்டு இருக்கீங்களா? அப்போ யாரோ நல்லா உங்ககிட்ட மூட்டி விட்டுருக்கணும். எந்த அளவுக்கு மூட்டி விட்டுருந்தா நல்லா பேசிட்டு இருந்தீங்க நீங்க, இப்படி நாகவல்லி மாதிரி ஆவீங்க. அம்மா இதுக்கு மேல 1 நிமிஷம் நம்ம இங்க நின்னோம் அவ்வளவுதான். ஏன் அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. போவாங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எவ மாட்டி விட்டாலோ அவ என் கையில மாட்டுவா, அன்னைக்கு இருக்கு.